நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் TVS நகர் கிளையில் சமத்துவ பொங்கல் இன்று கொண்டாடப்பட்டது. இந்த பொங்கல் விழாவிற்கு தலைமையில் இருந்து நிர்வாகிகளும் வழிகாட்டும் கமிட்டி நண்பர்களும் மற்றும் கரும்பு கடை நிர்வாகிகளும் மற்றும் பல கலை நிர்வாகிகளும் கலந்து கொண்டு விழாவை இன்று சிறப்பித்தனர். நெல்லை மாவட்டம் நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதி உடல் நலக்குறைவால் உயிரிழந்தது. 1985 நயினார் பிள்ளை என்பவரால் நன்கொடையாக கொடுக்கப்பட்ட இந்த யானை நேற்று கீழே விழுந்ததில் உடல் நலம் பாதிக்கப்பட்டது. மருத்துவ குழு தீவிர சிகிச்சை அளித்த போதிலும் யானையை காப்பாற்ற முடியவில்லை. பல வருடங்களாக யானைக்கு மூட்டு வலி இருந்ததால் யானை நின்று கொண்டே தூங்கிக் கொண்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த பொங்கல் விழா நிகழ்ச்சியில் கலெக்டர் கிராந்திகுமார் பட்டி மற்றும் மாநகராட்சி கமிஷன் சிவகுரு பிரபாகரன் அரசு ஊழியர்களுடன் நடனமாடினர் மற்றும் கயிறிழுக்கும் போட்டி குத்தாட்டம் நடந்தது. புத்தாண்டில் முதலாவதாக மாநில அரசுகளுக்கு 1,73,00,000 ரூபாயை வரி பகிர்வாக மத்திய அரசு விடுவித்துள்ளது. இதில் தமிழகத்திற்கு 7,057 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்ட தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மைய கிளை சார்பாக அனுமந்த நகர் சக்திபுரத்தில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு குளிர்காலத்தில் தேவைப்படும் போர்வைகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் நிறுவன மாநில தலைவர் டி செல்வம் அவர்கள் மற்றும் மாநில முக்கிய நிர்வாகிகள் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் கே சுகுமாரன், துணை தலைவி லூர்து மேரி மற்றும் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.